அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். அகத்தியரின் சீடரான தேரையர் என்று அழைக்கப்படுகிற ராமதேவரை வணங்கி என்னை அறிமுகப்படுத்திக் கொள்கின்றேன். இந்த இனிமையான பொன்னந்தி மாலைப் பொழுதில் உங்கள் பொன்னான நேரத்தை இங்கு வருகை தந்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு மேற்கொண்டு தொடர்கிறேன். நான் லயன் பாலச்சந்திரன். 70களில் இந்நிலையத்தில் ஆய்வுக்கூட தொழில்நுட்ப பயிற்சி பெற்று பின்னர் மருத்துவக் கல்லூரி, சென்னை மருத்துவக் கல்லூரி, திருவல்லிக்கேணி கஸ்தூரிபாய் காந்தி மகளிர் மருத்துவமனை, எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனை போன்ற மருத்துவமனைகளில் 40 ஆண்டு காலம் பணியாற்றி ஓய்வு பெற்றவன். இந்நிலையத்தில் உடல் திரவங்களை பரிசோதனை செய்வது எப்படி என்று அறிந்து கொண்டாலும் அங்கு மட்டுமே கிடைக்கும் குடிநீர், உண்ணும் உணவுப் பொருள்களை பகுப்பாய்வு செய்வது எப்படி என்பதையும் அறிந்து கொண்டேன். அதில் தூயநீரை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். பிரபஞ்சம் என்பது பரந்த அண்டம். இதில்தான் பூமி, நீர், அக்னி, வாயு, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களும் இணைந்திருக்கும். பூமி வாழ்வுக்கு அடித்தளம், நீர் உயிரின் ஓட்டம், அக்னி சக்தியின் வெளிப்பாடு, வாயு சுவாசத்தின் ஆதாரம், ஆகாயம் எல்லாவற்றையும் சேர்த்த உணர்வு. இந்த பிரபஞ்சத்தை, பஞ்சபூதங்களை நேசிப்போம், பாதுகாப்போம். பஞ்சபூதங்களுக்கும் நம் உடலில் உள்ள 5 ராஜ உறுப்புகளுக்கும் முறையே மூளை, நுரையீரல், இருதயம், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகங்கள். இந்த 5 அவயங்களுக்கும் இந்த அவயங்களில் சுரக்கும் ஹார்மோன்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் நெருங்கிய தொடர்புள்ளது. எனவே பஞ்சபூதங்களை மாசுபடுத்தாமல் இருப்பதன் மூலமாகவே நாம் நோயற்ற வாழ்வை எளிதாக பெற முடியும். முதலாவதாக நீரை எடுத்துக்கொள்வோம். நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவர் ஏற்கனவே கூறிவிட்டார். உலகில் 3 பாகம் நீரால் சூழப்பட்டாலும் நம் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லிலும் நீரை 70% ஆக்கிரமித்துக் கொண்டுள்ளது. இங்கு உள்ள பெரியோர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். உங்களால் ஏரியையோ குளத்தையோ உருவாக்க முடியாது. எனவே உங்களிடம் தேவையற்ற பயன்படாத நிலம் இருந்தால் அங்கே ஒரு பண்ணை குட்டையோ குறைந்தபட்சம் ஒரு கிணற்றையோ உருவாக்குங்கள். வீணாக போகின்ற மழை நீரை நிலத்தடி நீராக சேமிக்க துவங்குங்கள். சிறுதுளி பெருவெள்ளம் என்பது மறுக்க முடியாத உண்மை. இன்றைய பேசும் பொருள் நாம் அனைவரும் தினந்தோறும் லிட்டர் கணக்கில் குடிக்கும் வாட்டர். சுவையாக இருக்கிறது என்று நாம் அனைவரும் அதையே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். உலக சுகாதார நிலையம் நாம் குடிக்கும் நீரில் குளோரைடு, ஆர்சானிக், இரும்பு சத்து இருக்கக்கூடாது என்கிறது. அதே சமயம் நாம் அருந்தும் நீரில் தேவையான அளவு மினரல்ஸ் கண்டிப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் பயன்படுத்தும் நீரில் மிக மிக குறைவாக இருக்கின்றது. இதனை அடுத்த பேச்சாளர் உங்களுக்கு நேர்முக சோதனையாக செய்து காட்ட இருக்கிறார். அதனைக் கண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு நிவர்த்தி செய்து கொண்டு பலன் அடையுங்கள். அடர்த்தி குறைந்த இந்த குடிநீரை நாம் குடிப்பதாலும் இவை நம் உடலில் நமது செல்களை பெரும் பங்கு நீரே வகிப்பதாலும் விஞ்ஞான முறைப்படி அடர்த்தி குறைந்த திரவத்தில் அடர்த்தி அதிகமான திரவம் சவ்வோடு பரவல் என்பதன் மூலமாக பரவும். இதனால் நம் செல்களில் உள்ள எலும்பில் உள்ள நுண்பொருள்கள் இந்த நீரினால் உறிஞ்சப்படும். இதனால் நமக்கு எலும்பு தேய்மானம் என்கின்ற ஆஸ்டியோபோரோசிஸ் என்கிற நிலை வர வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சில ஆண்டுகளில் சில மருத்துவ அறிக்கைகள் வெளிவரலாம். எனவே வரும் முன் காப்போம் என்பது சிறந்தது. பிரிவெண்டிங் இஸ் பெட்டர் தன் கியூர் என்கின்ற வாக்குப்படி நாம் தெளிவு பெற்று நம்முடைய சமுதாயத்திற்கும் இதனைக் கொண்டு செல்வோம். உங்கள் அனைவரையும் ஆதரவையும் VSBL கேர் நிறுவனம் எதிர்பார்க்கின்றது. 18 சித்தர்களின் முதன்மையானவர் அருளிய முப்பு என்கின்ற அமிர்த செந்துரத்தை எனது சகோதர நிறுவனம் சொட்டு மருந்தாக தயாரித்து அதற்குண்டான சான்றிதழ்களைப் பெற்று உங்களுக்கு வழங்கி வருகிறது. இதில் ஓரிரு துளிகள் நீங்கள் அருந்தும் நீரில் சேர்ப்பதன் மூலம் வருங்காலத்தில் வரப்போகின்ற இடர்பாடுகளை தவிர்க்கலாம். தற்பொழுது அல்லல்பட்டுக் கொண்டு இருக்கின்ற துன்பங்களிலிருந்து சிறிது சிறிதாக வெளியேறலாம். நாம் அருந்துவது சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் மினரல் வாட்டர் அல்ல. மேலை நாடுகளில் மினரல் வாட்டர்களின் விலை லிட்டருக்கு 100 ரூபாய்க்கு மேல் அதிகம். நாம் விலைக்கு வாங்கி அருந்துகின்ற தண்ணீர் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் என்ற முறையிலே வடிகட்டப்படுகிறது. இந்த வடகட்டியின் அளவு மில்லி-போர் என்று அழைக்கப்படும். இதன் மூலம் காலரா, டைபாய்டு போன்ற கிருமிகள் வடிகட்டப்படும் என்பது உண்மையானாலும் மஞ்சள் காமாலையை உருவாக்குகின்ற எப்படிட்ஸ் ஏ, பிசி என்கின்ற கிருமிகளை இதனால் வடிகட்ட இயலாது. எனவே நீங்கள் அருந்தும் நீரை ஒரு முறை கொதிக்க வைத்து பின்னர் மண்பானையில் அல்லது செப்பு பாத்திரத்தில் வைத்து பின்னர் அருந்துங்கள். அல்லது நமது நிறுவனத்தின் சொட்டு மருந்தை ஓரிரு துளிகள் கலந்து பருகுகள். வாழ்க வளமுடன்.
நேரமின்மை காரணமாக என் உரையை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். மற்ற 4 பஞ்சபூதங்களைப் பற்றியும் இவைகளுக்கும் நமது ராஜ உறுப்புகளுக்கும் அதிலே சுரக்கின்ற ஹார்மோன்களுக்கும் உள்ள தொடர்பையும் அதை நீங்களே எவ்வாறு ஆய்வகத்திற்கு செல்லாமல் சுய பரிசோதனை மூலம் செய்து கொள்ள முடியும் என்பதை நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலையோ அல்லது என்னை தொலைபேசி மூலமாகவோ கலந்து கொண்டு மேல் விவரங்களை விவரமாக தெரிந்து கொள்ளுங்கள். செவிமடுத்த அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கம்.